இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 123 அதிகாரத்தில் நேற்றைய தினத்தில் பார்த்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லி எசேக்கியா தன்னுடைய வாழ்விலே, தன்னுடைய அரசாட்சியின் மத்தியிலே அசீரியா ராஜாவினாலும் அவனுடைய சேனாதிபதியினாலும் மிகவும் நிந்தையினால் தாக்கப்பட்ட பொழுது அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து மகா பெரிய ரட்சிப்பை அடைந்ததை நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இன்றைக்கும் பாடுள்ள ஒரு மனுஷியாகிய இருக்கிற ஒரு பெண் எப்படி இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் கவனித்தோம் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 28 வசனம் வரையிலும், மார்க்கு 7 அதிகாரத்திலும் இந்த ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீ, அவள் கானானிய ஸ்திரீ என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீகளில் ஒருத்தி என குறிப்பிடப்படுகிறது. மார்க்குவிலே சிரோபேனிக்கேயா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீ. இந்த ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் அவர் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றால். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த பெண்ணிடம் ஆண்டவர் ஏன் இத்தனை கடுமையாக பேசினார் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இவளை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இவள் கானானிய ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 9 அதிகாரத்திலே நோவாவினுடைய மகனாகிய கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். இது நோவா திராட்சை ரசத்தினுடைய வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றார். இங்கே வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் என்று குறிப்பிடப்படுவது இஸ்ரவேலின் தேசத்திலே அது அடிமைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எஜமான்களினுடைய உத்தரவுக்காக சாப்பிடுவதற்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை செய்வதற்கும் எஜமான்களின் எஜமாட்டிகளின் கைகளை நோக்கி இருக்கிற அடிமைகளைப் போல என்கிற காரியத்திலிருந்து இந்த மகளுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கானானிய ஸ்திரீ, யூதர்கள் அன்றைக்கு மற்ற ஜனங்களை நாய்கள் என்று சொல்லி அழைக்கிற அளவிற்கு அத்தனை அவர்கள் ஒரு கெத்தில் அவர்கள் அலையக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். புறஜாதிகளை குறித்து அவர்கள் பார்வையில் அவர்களை நாய்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு. இது கானான் சபிக்கப்பட்டவன், சகோதரனிடத்தில் அடிமையாயிருப்பான் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி இருக்கிறபடியினாலே, இந்த பெண் பின்பாக வந்து அவள் சத்தம் போட்டுக்கொண்டே வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சீஷர்களே சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இவள் பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இயேசு சொல்லுகிறார், காணாமற் போன இஸ்ரவேலராகிய வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், நாம் நம்முடைய சொந்த ஜனங்களால் நாம் தள்ளப்பட்டு விடுவோம். நம்முடைய வருகை நிமித்தமாக புறஜாதிகள் ஏனென்று சொன்னால் அவருடைய பிறப்பே இதோ உலகத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியாகத்தான் இயேசு பிறந்திருந்த போதிலும் கூட
தன்னோடு கூட இருக்கக்கூடிய தன்னை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு அவருடைய விசுவாசத்தை காண்பிக்கும் வண்ணமாக புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாகத்தான் வந்தேன் என்று அறிந்திருந்த போதிலும் கூட ஆண்டவர் இந்த கடுமையான வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அவள் பணிந்து கொள்ளுகிறார், உதவி செய்யுங்க. ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள், அவர் யூத முறைமையின்படி ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. ஆனால் அடிமைகள் அவர்கள் கொடுத்தால் சாப்பிட முடியும். ஆனால் நாய்க்குட்டிகள் கீழே தின்னுகிறதை சாப்பிடுகிறதற்கு யாரும் அதை தடுக்க முடியாது. கீழே விழுகிற துண்டுகளை, கீழே விழுகிற மிச்சங்களை சாப்பிடுகிறதற்கு யாருக்கும் தடுப்பதற்கு உரிமை இல்லை. ஆகவே இங்கே அவள் அழகாக சொல்லுகிறார், நாய்கள் தான் ஆண்டவரே, ஆனால் நாய்க்குட்டிகள் கீழே விழுகிற அந்த துணிக்கைகளை தின்னுமே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அப்படியே அசந்து போய் நின்று கொண்டு தான் சொல்லுகிறார், இவளுக்குள்ள ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுது. அந்நேரமே அவள் மகள், அவள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய இருதயம் உடைந்தே போய்விட்டது. ஏனென்று சொன்னால் அவள் தெளிவாக ஒரு தீர்க்கமாக கேட்கிறார், கீழே விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்று சொன்ன பொழுது இரக்கம் செய்கிற வரைக்கும் அவரை பின்தொடர்ந்து சென்றவள், அவரை பணிந்து கொண்டவள், அவள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டதை பார்க்கிறோம். வாழ்க்கையில் எத்தனையோ நிந்தனையினால் நிரப்பப்பட்டிருப்பா. பிசாசு சின்ன பிள்ளைகள் என்ன பாவம் செய்தாலோ, இவர்கள் குடும்பத்தில் என்ன பாவம் செய்தாலோ, இவர் பிள்ளையை போய் பிசாசு பிடித்து இத்தனையாய் ஆட்டிக்கொண்டு இருக்கிறது என்கிற ஒரு நிந்தனை எப்படியாவது மாற வேண்டும் என்கிறதுல இரக்கம் செய்கிற வரையிலும் அவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டபடியினால ஆண்டவர் அவளுக்கு ஒரு மகா பெரிய ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தினதை, அவருடைய நிந்தைகளை மாற்றினதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கல்வாரி சிலுவையில் ஒரு விரும்பப்படுகிற ஒரு ரூபமாக, அழகில் சிறந்தவராக, 1000 10,000ங்களில் சிறந்தவராக வந்த ஆண்டவராகிய இயேசு உடம்பு முழுவதிலும் உளப்பட்ட நிலம் போல மாற்றப்பட்டு ஒரு துணிக்கையை போல அவர் கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே. என்னுடைய உலகம், என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த பூமி வாழ வேண்டும் என்கிறது போல அவர் ஒரு சதை பிண்டத்தை போல அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அழகற்ற ரூபமாக மாற்றப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது கீழே விழுகிற துணிக்கையினால் கூட நாய்க்குட்டிகள் திருப்தியாகுமே என்று சொன்னாரே. இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பு, நமக்கென்று ஏற்படுத்தின ரட்சிப்பு கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் தரித்திரர்களாய் அல்ல, ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் வாழும்படியாக, நம்முடைய தரித்திரத்தை மாற்றும்படியாக, நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குகத்தக்கதாக தன்னையே ஒரு பிற்கப்படுகிற ஒரு அப்பத்துண்டாக மாற்றினாரே. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வினுடைய நிந்தனைகள் மாற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. நமக்காக ஆண்டவரே சொன்னார், வானத்திலிருந்து நான் இறங்கி வந்த அப்பம் என்று சொன்னாரே. நமக்காக பிற்கப்பட்ட அந்த அப்பம் கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்காக இத்தனையாய் அந்த கேடடைந்த அந்த ஆண்டவருடைய அந்த உண்டு பண்ணின மகா பெரிய ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் அதிசயம் செய்கிறதற்கு, நம்முடைய நிந்தனைகளை மாற்றுகிறதற்கு, நம்முடைய வேதனைகளை மாற்றுகிறதற்கு அது இன்றைக்கும் உண்மை உள்ளதாக இருக்கிறது. அந்த ஒன்று மாத்திரமே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே, அவரை மாத்திரம் நாம் இரக்கம் பரலோகத்தில் இருக்கிறவரே என்று எசேக்கியா ஜெபித்தது போல இன்றைக்கும் பரலோகத்திற்கு ஏறி போய் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்ம பிதாவை கேட்டுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிறதற்கு இன்றைக்கும் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென். மறந்தாயோ பாரா